சொர்க்கம் நரகம் உனக்கு சொர்க்கம் நரகம் உனக்கு ஆயிரத்தில் ஒருவன் தான் ஆண்டவனை எண்ணுகிறான் நீ மன்னவனா சின்னவனா வாய்க்கரிசி போட்டு ஊரே சேர்ந்து வந்து வாய்க்கரிசி போட்டு விடும் நாள் முழுக்க பொய் உரைத்த நாலு கெட்ட மனிதன் செத்தா நாளுக்குள்ள பொய் உரைத்த நாலு கெட்ட மனிதன் செத்த தோல் கொடுத்து தூக்க ஒரு நாதியத்து போய் தோல் கொடுத்து தூக்க ஒரு நாதியத்து போய்விடும் மாளிகையில் இருந்த புத்தன் மரத்தடி நிழல் புகுந்தான் ஏழைகளை கண்ட காந்தி ஆடைகளை குறைத்துக் கொண்டார் ஏழைகளை கண்ட காந்தி ஆடைகளை குறைத்துக் கொண்டார் மாளிகையில் இருந்த புத்தன் மரத்தடி நிழல் புகுந்தான் ஏழைகளை கண்ட காந்தி குறைத்துக் கொண்டார் அங்கு கொடி ஒன்றிருந்தார் உலகே செழித்து விடும் அங்கு கொடி ஒன்றிருந்தார் உலகே செழித்து விடும் ஆளுக்கு ஒரு கொடி விழித்தார் நாளுக்கு ஒரு கட்சி நானே அழிந்து விடும் நாகரீகம் எங்கு வரும் நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் இறப்பு இருந்தவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு சொல்லிவிடும் இறப்பு சொல்லிவிடும் இறப்பு சொல்லிவிடும் இறப்பு மன்னவனா சின்னவனா என்பதை பிறப்பு சொல்வான் ஆனா நல்லவனா கெட்டவனாங்கிறத இறப்பு தான். அது தெரியாம தான் இந்த சாமியார் சவடாளு அவன் அறிகிற வரட்டும் அவன் காலை பிடிச்சிட்டாருன்னு கிழிக்கிறேன் இதெல்லாம் காடா துணியா கிழிக்கிறது சேட்டை தானே அதெல்லாம் இவ்வளவு நேரம் பேசினா உங்களை தான் பேசினாரா எனக்கு தெரியாது அந்த சாமியார ஹலோ ஹலோ கம்பெனி கொடுத்தவங்க நீ தானடா நடிக்கிறேன் கொலை செய்ய தூண்டியவனுக்கு தான் தண்டனை அதிகம் கொலை செய்தவனுக்கு காட்டின முதல்ல உண்மையை வச்சுக்கிறேன் முதல்ல அந்த நாள் வரட்டுனுக்கு ஒரு பிடி பிடிக்கிறேன் அவர் பேசிட்டு போயிட்டாரு போனா வந்துதானே அப்படி போகக்கூடாதுயா நிஜமாத்தான் சொல்றீங்களா நான் விளையாட்டு விடுங்க அந்த இதை விடுங்க வேணாம் அப்படி இல்லை பிடிப்பேன் உண்மையா தான் சத்தியமா தான் சொல்றீங்களா சத்தியமா சொல்றேன் பிடிப்பேன் இன்னைக்கு இவ்வளவு கோவம் இருக்கு பிடிச்சே தெரியும் வெளியில வந்தா கண்டிப்பா பிடிப்பியா உள்ள இருந்தாலும் பிடிப்பேன் வெளியில இருந்தாலும் பிடிப்பேன் எப்படி எண்ணெய் போட்டு பிடிப்பீங்களா இல்லை வெறும் கையில பிடிச்சிருவீங்களா எச்சி பிடிப்பேன் இன்னும் அந்த பழக்கத்தை விடல காட்டேன் பாரு நான் என்ன குற்றாலத்துல மஜாஸ் பண்ற வேலையை வந்துருக்கிறேன் நீங்க பிடிக்கிறேன் முடியா அந்த பிடி இல்லை இது கிடுக்கு பிடி ஓஹோ இந்த ரெண்டு காலுக்கு இடையில அது குடுக்கு பிடி லூசு எங்க கிடுக்கு பிடி இடுக்குகளே என்னமோ மாட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க
மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மண்டை உலகட்டும் மலையில மோதி. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்மதமே கிடையாது. எல்லாம் சம்மந்தத்தோட தான் நக்கலாடா கோவப்பட்டு தண்ணி பாட்டு கண்ணை குத்தி விடாதியா. ஏற்கனவே அரை பார்வையில் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. மோகன்தாஜே நீ விட்டுட்டியா? நீர் வர காரணம் கூறுமையா. தண்ணி நிறைய குடிச்சா வரதான். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்கு நீர் கடுப்பு நல்லது. எதுல அதுலதான் எதுல நீங்கிறல்ல பெருவரல் கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிக்கி. தடவுற விதம் தான் அப்படியே வருடி விடணும். சப்பரம் அதுக்கு தண்ணி ஆள் வருவாங்க. செந்தமிழிலேயே செப்பமையாங்கன்னு சொன்னீங்க. செந்தமிழ், தீர்ந்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழ் எமக்கு தெரியும். தெரியுமா? தெரியும். ஏய் தெரியுமா? அவ்வளவு லாங் போகாதே, அவனுக்கு தெரியாதா? தெரியும், அவ்வளவுதான். தெரியும் அங்கே செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாகியது காதினிலே எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சிலே சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றார். பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். வந்தான் தமிழ் நினைச்சு. சும்மா தானா? ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாமல் எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும், தமிழ் மொழி ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறது. எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. பெருங்காயம் போடல. தமிழ் 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 என்று சொன்னாரே. தமிழ் 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 என்று வருவான். பாத்தியா கொல்ல வேண்டி விடுவாங்க போல இருக்கு. தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது எப்படி 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 இதெல்லாம் படி 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 படிப்பு. நன்றி. கெள்ளப்போடு மாற்ற போட படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதிலே ஊற்றியது போல இருக்கு. தேன் போட்டு தேன் என்ன சும்மா சும்மா கிடந்த ஏறியா? கிடைச்சா மட்டும் கிழிச்சு குடுவியா? கிழிஞ்சிடும் தான் ஏறாமே இருக்கு. பத்தி வச்சாச்சு பூஜை பண்ணுவேன். வாங்கிட்டு வரணும். எதுக்கு? சாமி கூட அதிலே ஓட்டு ஓட காயமாட. எப்படி படிப்பு சிறப்பு. நன்றி. பிரியப்படி
உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆய்தெழுத்து 1 உயிர்மெழுத்து 216 எழுத்துக்களை கூட்டினார் 247 எழுத்துக்களை கொண்ட இந்த தமிழ் 247 எழுத்துக்களை வைத்து இந்த தமிழ் மொழி நாவிலே தாதாமாக செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பான யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கிறேன் உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்துல சந்திக்க வாய்ப்பில்லை. அந்த நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். என்ன காரணம்? எம்மோடு என்ன காரணம்? தாங்கள் உரையாட வேண்டும். தாங்கள் யாம் உரையாட வேண்டும். என்ன காரணம்? அந்த காரணம் எனது புராணம் இல்லை, எமது இதிகாசம், எனது இலக்கியம், எனது கல்வி, எனது திருக்குறள், எனது வரலாறு, ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு அளவுதான் போட்டுக்கிட்டு ஆத்தக்கூடாது. ரொம்ப வந்தமா உன் பேர் என்ன, கோத்தா வேணும், உங்க பேர் வேணும், அதை முடிச்சுக்கிறேன். 1947 வந்த படமா இருக்கிறாள் தூங்குறதுக்கா? நார்மலா பேசுங்க. இப்ப வேண்டாம் ஐயா, வேண்டாம்னா அப்படியா? ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவதற்கு தத்துவம் மயிரை போனதுக்கு நான் பார்க்க தத்துவம் போட்டு கொட்டு என்னையா அது? நான் இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்ட நாங்களுடைய நாவா அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். எது நாகரிகம்? மயிர் என்று ஒரு நாகரிகமா? அப்புறம் மயிரை சொல்லாம கயிறு சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறியிருக்கின்றார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கின்றார்கள். அதை போய் நீங்கள் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறீரே. இதுக்காக முடிவெற்ற கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர்சியுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்தினா சொல்லுவாங்க. என் மயத்தை வெட்டி விடுறேன்னா வெட்டி விட்டு போறியா? பள்ளிக்கூடத்துலேயே எனக்கு பிடிக்காத தமிழ் வார்த்தையர் ஒரு ஆள் தான். ஐயா கொய்யா நம்மளால கொல்லுவேன். கல் எடுத்துட்டு நான் மண்டையை புலந்தே இருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்து மண்டையை 2ஆ புலந்து விட்டுருக்கேன். ஞாபகத்தில் வச்சு பேசுங்க. என்ன தெரியுமா? என்ற வார்த்தை தாங்கள் ஆசை என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? அது அல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசா தாங்களை சொல்லி இருக்கிறார். ஆமா, போட்டு நக்கா சொல்லிட்டாங்க. சொன்னேன் எனக்கு ரெக்க நடராஜை மட்டுமே நின்றுட்டுது. அவர்தான் ஆடும்பொழுது குண்டலம் கலந்து கீழே விழுந்தது. நாவா நக்கீர் தானே நக்கீர் நடராஜன் பேர் ஒருவருக்கு காரணமாக இருந்தது. நாகராஜன் சொன்னோனே எனக்கு சிவனுடைய களத்திலே உடைய பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்திலே என்று சொன்னேன். ஓம் என்ற புறம் வந்ததுக்கு ஊ என்ற இடத்தை பிந்து நாதங்களோடு சேர்த்தல் மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்திலே இந்த வேலை பார்த்தோனே எனக்கு கர்ணனை விட்டு நினைவூட்டுகிறது. அதோ நட்சத்திரம் இருக்கிறது. கர்ணன் வெள்ள காட்டினானே மகாபாரதத்திலே எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு கர்ணன் கொடை. தம்பி பெருமாள், என்ன நான் ஒரு டைப்பான ஆளு. அதுக்கு என்னப்பா? பட்டு நான் அடிச்சு விடுவேன். அடி 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 என்று சொன்னேன். எனக்கு திருவள்ளுவரை மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர்தான் 1.25 அடியிலே எழுதுகிறார். திருவள்ளுவருக்கு 1.25 அடி இருந்துச்சு. அவர் போய் பிடிச்சி பார்த்தாரு. அவன் 1/2 அடி வச்சுக்கிட்டு அவதிப்படுறாச்சு, ஆள் கிடைக்காம. அரையடி அரையடி சொன்னேன். எனக்கு லட்சுமணன் மட்டுமே நினைவூட்டுகிறது. வனவாசம் முடியும் பொழுது சீதைக்கு லட்சுமணன் கோட்டை பட்டால் அடி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக ராமனை தேடி பின்னே செல்கிறார் லட்சுமணன். ஆனால் ராவணேஸ்வரன் பிச்சை கேட்பது போல் வந்தான். சீதையை பரமேஸ்வரனோடு சிறையிலிருந்து செல்கிறான். ராமனும் லட்சுமணன் வந்து பார்க்க சீதை காணவில்லை. சீதை எங்கே, சீதை எங்கே, சீதை எங்கே என்று தேடுகிறார்கள், கலங்குகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொருத்தர் அனுப்பப்படும் போது ஆந்திரிய பெருமாள் தான் சீதை இருக்கும் இடத்தை கண்டார். மனதிற்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. மனதிற்கு சந்தோஷம் ராமன் பதில் கொண்டிருக்கிறார். என்ன செய்வது? உடனே வந்தார். ராமரை பார்த்தார். கண்டேன் தேவி என்று சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷம். சீதையை பார்க்க வேண்டும், மீட்டி வர வேண்டும் என்பதற்காக கடலிலே பெரிய பெரிய பாலங்களாக போடுகிறார்கள், போட்டார்கள். ராவனை நடித்தார்கள். சீதையை மீட்டுகிறார். 14 ஆண்டு காலம் கழித்து அங்கே அயோத்திக்கு ராமனுக்கு பட்டேன் செத்து என்ன மோசம் முடியும். அதே வேற ஒண்ணும் இல்லை. அது மூலம் வெளியே வந்துட்டாலும் இந்த மாதிரி பேச சொல்லும். அது ஆரம்ப கட்டமா இருந்தா கர்ணக்கிழங்கு லேகத்திலே சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் முத்திக்கி வச்சுன்னா துத்தி இலை இருக்குல்ல, துத்தி இலையை விளக்கு நெல் நல்லா வதக்கிட்டு எல்லாம் கூட வெள்ளை துணி வச்சு நறுக்கும் கோமணத்தை கட்டிட்டோம்னா ஓடி போயிடுற கல்லை கடிச்சிட்டு உட்காந்துருச்சாங்க. அவளை தான் ராஜாத்தி அம்படுத்தேன்.
உள்ள போயிடுச்சா இல்லைன்னா லேட்டாக கொண்டு வர போயிருக்கு போயிருக்கு அப்படியே காலையில் பரமக்குடி போவான் அங்கே பிளாக்ல ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லை போலீஸுக்கு தெரியாமல் ஆப்ரேஷன் சொல்கிறாச்சுக்கு அங்கே தான் பண்ணுது பாதி வெட்டினாங்க போலீஸ் வந்து விட்டு வைக்க மட்டும் பாதி தூக்கிட்டு காலையில் போனோம்னா அந்த மீதி இந்த பாதி சேர்த்து அங்கே வெட்டிட்டு போட்டுருந்தீங்க ஏன் ஏன் டீ சொன்னே எனக்கு அக்கிரவாணி மட்டுமே நினைவுட்டுக்குது. ஏனென்றால் பழனிக்கு திரு ஆவினங்குடி என்று பேர். ஏன் திரு ஆவினங்குடின்னு பேர் வந்துச்சு? திரு என்றால் மகாலட்சுமி, ஆதி என்றால் பசு, இன்னன் என்றால் சூரியன், கு என்றால் பூமாதேவி, டி என்றால் அக்கிரவான், ஐவரும் குடி கொண்டிடமே திரு ஆவினங்குடி. முருகப்பெருமான் படத்திற்கு கோபித்தமா பழனி. அப்ப டி என்றாலே எனக்கு அக்கிரவா. உங்களுக்கு நிற்பதை பார்த்து கும்பகர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறதே. அவர்தான் உட்கார்ந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், படுத்தா வசனம், நின்றா வசனம். அளவு இல்லையா? இது கேட்க ஒரு நாதி இல்லையா? கடவுளே கடவுள் என்று சொன்னே எனக்கு மனிதர்களை மட்டுமே நினைவூட்டுகிறது. ஏனென்றால் கடவுள் என்றாலே நமக்குள் இருந்து காத்துக்கொண்டே கடவுள் 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 என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருக்கிறார். மனிதர் உண்டு, தெய்வம் உண்டு. ஐயோ 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 சொன்னே எனக்கு எவனை மட்டுமே நினைவூட்டுகிறது. எவனுடைய அருகில் நான் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தையை யாருடைய நாவிலும் என்றுமே பயன்படுத்தக்கூடாது. இந்த மேடையில சொல்கிறேன், எந்த கஷ்டம் வந்தாலும், கவலை வந்தாலும், வேதனை வந்தாலும், துன்பம் வந்தாலும், எந்த இன்னல் வந்தாலும், இழந்து வந்தாலும், யாரும் யாரும் ஐயோ என்ற வார்த்தை வரக்கூடாது என்று மேடையில சொல்லி அமர்கிறேன் அமர்கிறேன். முடிய கிழிக்க நான் ஏற்பாடு இன்னும் ஏன் முடிய கிழிக்க தெரிஞ்ச ஐயா? அவர் ஒரு புறாடு பித்தலாட்டு, நீ ஒரு பொய்யாரு. அந்த ஆள்கார் சொல்றாரு, அவன் ஒண்ணு பேசாதீங்க, வந்தா அரியற அடிச்சு போனானே. ஏய், அது ஒரு பித்தலாட்ட, நீ ஒரு புறாடு பொய்யாரு. பார்த்தோன்னா அடிக்கிறாங்களா? நீங்க உத்தமரு சொல்லி கேள்விப்பட்டு பாரு. தொண்டையில ஒன்னா நம்பர் அடிச்சது. ஏய், மரியாதை அடிச்சியா? பட்டன் அடிச்சு கொடுக்குறேன். இவர் உத்தமரா? நான் நினைச்சேன்னா ஒரு நிமிஷத்துல பேசுற தூரம் போய் நிரூபிச்சுட்டு போயிடு. எவன் ஒரு புராணத்தை பொய் என்று கூறுகிறானோ போஜனம் கிடைக்காது, சோறு கிடைக்காதியா, ஒட்டுகளோட. அந்த காலம் இப்ப அப்படி இல்லை. உண்மையா பேசுறவன் ஊர்வாய் தொழிலாம திரிவியா, பொய்யா சொல்றவன் பிரியாணியா திரிவியா. நாங்க பிரியாணி பூலோகத்துல உனக்கு திமிருனா தேவலோகத்துல வந்து எனக்கு அவ்வளவு திமிரு இருக்கும். பாக்கலாமியா? நான் பேசுறதுதான் பொய்யா தெரியும். உண்மையில பொய் தானே. ஓ வாயில இருந்து உண்மைன்னு சொல்ல வைக்கிறேன் இந்த மேடையில. கனவு வண்டியில உண்மையை சொல்றியா? நானே பேசுறதுதான் பொய், உண்மை உண்மைன்னு சொல்ல வைக்கிறேன். பாப்போம். பந்தயம் 2 பேருக்கு, ஆளுக்கு 1.5 ரூபா பந்தயம். கோயில் உண்டியில போட்டு போயா? ஏன் 1.5 கார்வா காசை கவர்மெண்ட் படிப்பாங்க. 1.5 கட்டுறாங்க. ஆளுக்கு 2000 பந்தயம். நான் பேசுறவரும் பொய். நீ மறந்தும் கூட நான் பேசுறத பொய்ன்னு சொல்லக்கூடாது. பொய்ன்னு சொன்னீங்கன்னா 4000 எனக்கு வந்துடுறேன். கல்யாணம் சொல்ல உண்மையில சாதிச்சிருக்கேன். 4000 வச்சுக்க. சரி, எந்த பைத்தியம் மாதிரி இப்படி பந்தயம் கட்டுவாங்க? அதுக்கு ஒரு கவலை இல்லை எனக்கு. இந்த ஆள் சொல்றது போற நான் உண்மையில சொல்லணும், அவ்வளவுதானே? இது என்ன சொல்லிட்டு போறேன்? எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன். இது நாடகமே இல்லை, கரகாட்டம் சொன்னாலும் ஆமாம். நீ ஆம்பளை இல்ல, இல்ல பொம்பளை தான். நீ பொம்பளை ஆளு இல்ல, ரெண்டுங்க தான். 4000 வரும்போது நான் எதோ சொல்லுவேன். பந்தயம் சொன்னது யாரு? இந்நேரத்தில் உள்ள விட ஒருத்தருவா இருக்க தீக்குடிய கூட கழிச்சிருக்காரு. காலையில் நானும் முடிஞ்சா காஜி வாங்க முடியும். வாய் வாய் இந்த ஆளுக்கு எதுக்கு இந்த வாய்? சரி வாங்க வாங்க தம்பி, காய்ச்சல் போய் யார்ட்டி அழுக வேண்டாம். இந்த 20 ரூபா பத்திரம் தர இதில் கையெழுத்து போட்டு போங்க. என்ன சிராக்ஸ் தலையா? போய் கடையில் ஒருத்தர் மாத்தி பாரு. 12 மணிக்குள்ள இருப்பாங்க. உன் வாயை கிழிச்சே விடுவேன். அவன் 12 மணிக்கு தைக்கிறது என் வாயை 12 மணிக்கு கிடைக்கும். நீ ஏன் போற? நான் அந்த எல்லைக்கே போறது இல்லைங்க. அடுத்தவரை வாங்கிட்டு வர சொல்றது அது. இந்த சரி ஆரம்பிங்க. எதை அதே தாரமிங்க. ஏன்னா 2000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன், 2000 காட்டு. காசை பெருசிட்டு ஒட்டியாச்சு இல்ல? என்னது பெருசிட்டு ஒட்டியாச்சு? ஆமா. சரி சார், 4000 இல்லைன்னா பேசாம விட்டுருக்காங்க. அவ்வளோதான். வாடா பிச்சைக்கார படம். தலைவரே என்ன நாங்க பிச்சைக்காரர் ஒரு பாவம் கோடி தரும். ஆமா, நீர் தாயா போய் கடை வாங்கிட்டு வந்துடு. நீ 24 hours 50,000 ரூபா அண்டர் பாக்கெட்ல இருக்கும். நீ தான் ரவுசர் போடுறதே இல்லையே. அதனாலதான் பணம் எடுத்து வைக்க முடியல. இன்னைக்கு பணம் எடுத்து வச்சிருந்தேன். என்ன உங்களுக்கு காசு தானே? ஆமா. இப்படிங்க என்ன? ம் என்னையா கொடுத்துட்டுல
ஏது நான் கொடுத்த 2000யா? அதுல காந்தி போட்டா இருக்கா உங்க போட்டா இருக்கா? காந்தி போட்டா இருக்கு. அப்புறம் என்ன நீங்க கொடுத்த 2000 யார்கிட்ட இருக்கு? இப்ப நான் கொடுத்த 2000 உங்ககிட்ட போய் பண்ணே கட்ட வந்த பாரு. சரி வாங்க. என்ன உட்கார்ந்த இடத்துல காசு இப்படி நாத்த அப்போ 2000 கொடுக்காதீங்க, தயவு செய்து கொடுக்காதீங்க, தயவு செய்து. செய்சி தரேன். ஏய் என்ன கேக்குறேன்? பணத்தை கொண்டாந்து கட்டு சொந்தமா. ஃபைனான்ஸ் இருக்கீங்கண்ணா. என்ன ஃபைனான்ஸ்? நந்தினி ஃபைனான்ஸ். நந்தினி ஃபைனான்ஸா? 2000 நோட்டு இல்லையா? எனக்கு காசு காசு இல்லையா? என் புள்ள உட்காந்து ஜிங்க குட்டி மாதிரி. காசு 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 எதுக்கு தேங்க உலகமே இல்லை. சரி புறாந்தி நான் ஆரம்பிக்கிறோம், தாங்க ஆரம்பிக்கிறோம். வருங்க தலைவரே, நம்ம ரெண்டு பேரும் பேசுறது ஜெயிக்கிறது யாருன்னு சொல்றது மக்கள் இருக்காங்க, தீர்ப்பு சொல்றது. உங்கள்கிட்ட பேர்ல இருக்கக்கூடாது. கோர்ட்னா ஜட்ஜு ஒரு ஆள் தான் இருப்பார். உங்களுடைய ஜட்ஜியா உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கா, அது மாநாடு ஜட்ஜு இல்லை. சரி இப்ப யாருமே இல்லையா அப்படி? ஆள் இருக்காப்ல. யாரு? ஓய்வு பெற்ற நீதிபதி. நம்ம ஒரு 60-70 வயசு இருக்குமா? வயசு 27 தான். அப்படின்னா அவன் நீதிமன்றத்துக்கு போயிருக்க மாட்டேன். போனாப்புல நீதிமன்றம் அங்கே ஒரு குப்பை மொழி சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாப்புல. கூப்பிடுங்க பார்க்கலாம். சட்டையா கண்ணு தெரியாது அவனுக்கு. அமைதி அமைதி. அவங்க சும்மா தான் இருக்காங்க, நீ பேசாம விஷயம் தெரியுமா? நம்ம எடுத்து ஒரு பார்ட்டி நல்ல பார்ட்டியா மாட்டிருக்கு. அப்படியா? இப்படி சூப்பரா இருக்குமா சுமாரா இருக்குமா? சூப்பரா இருந்தா எங்க ரூம் போடுவோம், சும்மா இருந்தா தூங்க தான் போறோம். என்ன விஷயம்? அது இல்லை, நம்மகிட்ட ஒரு ஆள் பந்தயத்துக்கு மாட்டிருக்காப்ல. உன்னை அந்த ஆள்கிட்ட ஜட்ஜுன்னு சொல்லிட்டு. ஆத்தாடி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, தெரிஞ்சா சண்டை. நல்ல விஷயம் தானே. வீட்டுல 3 நேரம் கஞ்சி ஊத்துறா, அது குடிக்கலையா? ஞாயிற்றுக்கிழமை போகணுங்க. யார் சொன்னது? என்ன வேலை இருந்தாலும் போகணும். எங்க? சர்ச்சுக்கு. நமக்கு தேவையா? சர்ச்சுக்கா? இல்ல சாமி கும்பிட முடியாது. உன்னை நம்பி 2000 வட்டிக்கு வாங்கி கட்டியிருக்கேன். 2000 இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா? 2000 கொடுத்தாத்தான் சர்ச்சில் சேர்ப்பாங்களா? சர்ச் இல்லடா, ஜட்ஜி. அப்படின்னா நீதிபதி. அது முதல்ல சொல்ல முடியாது. ஆமா அப்படின்னா அப்படின்னா இல்ல, நாட்டாம தெரியுமா? வீட்டாம தெரியும், ஓட்டாம தெரியும். இது என்ன நாட்டாம? விளக்கமா எடுத்துக்குவாங்க. அதே பஞ்சாயத்து. பஞ்சாயத்து ஆமா, 2 பார்ட்டி மோதிக்கிட்டா ஊழ விழுந்து அடி வாங்குறது. அடி வாங்குறதுல பஞ்சாயத்து. ஆமா, அந்த பஞ்சாயத்து அதுதான் இப்ப நீ செய்ய போற. சரி சரி. அங்க இருக்கு வர பணம் 4000 எடுக்க கூடாது. இப்ப அந்த ஆளா கொடுப்பாரு வந்து எவ்வளவு? 4000 ரூபாய். ஐயா, இவன் 40 ரூபாய் முடிஞ்சா பார்த்தாலே மயக்க போட்டியா. அந்த ஆள் என்ன சொன்னாருனாலும் அதை நம்ம உண்மை ஆமான்னு ஒத்துக்கணும். அப்படி சொன்னா நமக்கு 4000. எழுதி வேணாம் தரேன். 4000 நமக்கு தான். மறந்தும் கூட பொய்யும் சொன்ன காசு போயிடும். ராத்திரி 2 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்க எடுத்து கேட்டாலும் அப்போ உண்மைன்னு தான் சொல்லுவேன். உண்மைதான் நம்ம ஞாபகம். ஆமா, இந்த பஞ்சாயத்து பண்ணனால எனக்கு என்ன பெனிஃபிட்? அதுதான் அதுல கரெக்டா உனக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாயா? கமிஷன் 1000 ரூபாயா? எனக்கு 10,000. ஏய், நான் கட்டுறது 2000. வேற யாராச்சும் இது பண்ணீங்க? இன்னத்துல ஏடா? அதனால தான் சொல்றேன். சரி, எவ்வளவு தான் வேணும்? எனக்கு 500 ரூபா வேணும். இனி என் பஞ்சாயத்து பூரா நீ உனக்கு 500 ரூபா தரேன். பஞ்சாயத்து முடிஞ்சோட 1000 ரூபா கொடுத்தா வர மாட்டேன். 1000 தான் தர மாட்டேன். 500 ரூபா தரேன். 40 ரூபா நோட்டு, 4 நோட்டு. 30 ரூபா நோட்டுல 3 தரேன். இப்படியாவது தாண்டா நோட்டு வேணாம். ஹலோ சாமார், சாம்பார் ஜட்ஜி வந்திருக்காப்ல, நீங்க போயிருக்கீங்க. அவ்வளவுதான், மறந்துடாது. மண்டபத்தில் வர பார்த்து. ஆமா, இவன் யாரு? கைய கால பிடிச்சி கூட்டி வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல ஆள் கிடைக்காம நீ வரக்கு அவையவன் மரியாதை பெரிய தலைவர் சொல்ல. நீங்க உனக்கு சேனல் புராணத்தை நான் ஆரம்பிக்கணுமா தாங்கட ஆரம்பிக்கிறேன்? நீங்களே பீங்க. ஆரம்பிங்க. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கும். சூட்டு வலி இல்லாம கூட பிறந்திருக்கும். நீங்க எதுக்கு அவர் ஆரம்பிச்சிருங்க? என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? எனது தாயின் வயிற்றிலிருந்து வெளியிலே வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக எனது தந்தைக்கு ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன், தபால் எழுதியிருந்தேன். யாரு? நான். எங்க இருந்து? எங்க அம்மா வயிற்றில இருந்து.
பேனாவிலையா பென்சில் இல்லையா? பேனாவில் தான் எழுதுவாங்க. எப்படி வீரதேவா வெறும் 4000 இதுக்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசிக்கிட்ட போனா விட்டுக்கல 4000 கிடைக்கணும் சும்மா ஜெயிக்கிறோம். ஆனா அன்னைக்கு தவால்காரர் வண்டி அஞ்சாவது நின்றுச்சு, நான் பார்த்தேன்ல. இப்ப தாண்டா இடத்துக்கு வந்திருக்கீங்க. இறங்கிட்டேன் தலைவன் என் காலத்துல. என்ன என்ன எழுதிச்சு? நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். சரியான கேள்விதான். ஏதாவது சின்ன பிள்ளைய தூக்கி விளையாடுறதுக்கு அதே சௌரியமா இருக்கும். உண்மை. அவரை யானையை கொண்டாந்து கட்டிட்டார். நானும் பிறந்துட்டேன். என்னை பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சு. யானை மதம் பிடிக்கத்தான் உடனே மதம் பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? செம்பிலியில் பிடிச்சு கட்டணும். யானை இருக்கு போயில அத படக்கு படக்குன்னு அத்து பிடிச்சாச்சு. யானை படக்கு படக்கு அத்துருச்சு. எனக்கு பிறந்த எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்பவே ஆமா எப்படி கட்டுறதுக்கு யோசிக்கிறேன். ஒரு பிள்ளை ஒண்ணுமே சொல்ல முடியல, யாருக்குமே எந்த யோசனையும் வரல எனக்கு. உடனே என்ன இந்த கண்ணு இமே இல்ல, அதுல வந்து ஒரு முடிய பிடிக்கிறேன். ஒரு முடிய பிடிக்க ஒரு தடவை கொண்டு யானை காலில் கட்டிட்டேன். பாருங்க சங்கிலி காட்டுறாளா யானை போய் பெரிய மனிதன் இமை முடியல கட்டிருக்கிய. மேல் இமை முடியா கீழ் இமையா? அறிவாளி மேலிமை முடி. ஏன்னா கீழ் இமை முடியும்னா படக்கு நத்துப்படும். அது மேலிமை முடிய வந்து 4ஆ மடிச்சு கட்டணும்னு வைக்க சுத்தமா செய்யாது. அந்த ஆளை விட இது பெரிய பிராடா இருக்கு. 4000 நமக்கு 500 இங்கிட்டு. ஒரு தடவை கூட யானை கால கட்டிட்டேன். இன்னொரு தடவை என்ன பண்றது? யானை நிப்பாட்டமே பாக்குறேன். பக்கத்துல ஒண்ணு இல்ல, ஒரு கொசு இருந்துச்சு. கொசு குண்டில கட்டிட்டேன். 6 மாசம் ஆனாலும் யானை அசையாது, அங்கனேதான் கிடக்கும். 4500 நமக்கு. அப்புறம் கொசு குண்டில கட்டினோடனே கொசு பறக்க ஆரம்பிச்சிச்சு. சும்மாவா பறந்துச்சு? யானையை தூக்கிட்டு பறக்குது. கொசுவுக்கு யானை எல்லாம் கொசு மாதிரி என்ன விட தேவை? 4500 நமக்கு. அவன் கார்வா காசு கக்கூசல் கிடந்தாலே கையை விட்டு அடிப்பான் சோத்துக்கு. கார்வா கக்கூசல் கேட்டுக்கு சொல்றாரியா? பறந்து போச்சு யானையை தூக்கிட்டு. நான் விடுவேனா? அது பறந்து போது நான் நடந்து ஓடி வரேன். அது பறந்து போது நான் நடந்து ஓடி வரேன். போய்கிட்டு இருக்கும் போதே என்னை பார்த்துச்சுல, அந்த கொசு ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. ஐயா யானை தொப்பு தப்பு நனைஞ்சிருக்குமே. யானை யாருக்கு தூக்குனது? அட கடவுளே, பாவிகளா! கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்புனா நல்ல வேலைக்கு பிடிச்சேன். என்ன பண்ணுது? ஜெயிக்க போறோம். அது குஞ்சுடா. 108 போடு. 108 போடு. நம்பர் சொல்லுங்க. வண்டி வந்துடுறேன், வண்டியில ஏத்துறேன், கூட்ட இறக்குறேன். அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க. முடிஞ்சு வச்சுனா 4000 வரப்போகுது. நம்பர் சொல்லுங்க. 108க்கு 108 தான்டா. 10 நம்பர் சொல்லுங்க. பழக்கணும். 1 போடுறா. 1 சைபர் போடு. 8 போடு. இன்னும் 7 நம்பரு நான் காப்பாத்துறேன், கவலைப்படாதியா. தெரிஞ்சவா நான் காப்பாத்துறேன். போடா வலிக்கல போ. சொல்லுங்க 10 நம்பரா? வலிக்கல போடா. உங்களுக்கு நம்பர் தெரியாதா? ஐயோ 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே முட்டாப்பாய் வந்தாண்டா. அப்பவே 1000க்கு 500 வேணும் கேட்கும் போதே நினைச்சேன் லூசு பையன். ஐயா கண்டினியூ. ஐயா என் பணம் கூட வேணாமையா, என்னை ஆள விடுங்கடா சாமி. நானே அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். முடிக்கிறேன் என்ன செய்ய. அவன் தீர்ப்பு எழுதாம வைக்க மாட்டான் பேர. அவன் முடியும். நீ இறங்கிட்டியா? மேல பறந்து போச்சு. நான் விரட்டி போனேன்ல, பறந்து சூரியனுக்கு பக்கத்துல விட்டு வச்சியா. இந்த தானே இருக்கு. ஓட்டிட்டேன். 4000 நமக்கு 500. என்னை பார்த்த உடனே கொசு திரும்பிச்சுல. இந்த சூரியன் ரெக்கல்ல, சூரியன்ல லேசா அந்த நுனி ரெக்க மோதிச்சு. சூரியன் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அவ்வளவு பெரிய ரெக்க அடிச்சா அப்புறம் சூரியன் கீழே விழுகாதா? என்ன விருத்தவா? 4000 நமக்கு 500. கொஞ்ச நேரத்துல கொசு குண்டி வந்து ஞானையும் விழுந்துருச்சியா. அப்படியா இறுக்கி கட்டுறது? 4000 நமக்கு 500. சரி நம்ம யானை பிடிக்கலாம்னு பூமிக்கு வர்றேன்.
சூரியனை மைய இலைய உருட்டி விழாமையா மூத்தவன் ஜமத்தா இருப்பேன், சின்னவன் அந்த வேலை செய்வேன். நீ பார்த்த 4000 நம்ம 500. நான் வரல, அந்த ஆட்டுக்கு வரலாம். போக முடியாது, காசு கட்டினதுயா சரமுத்தா காசு. யானை பிடிக்கலாம் ஒரே யானையை தூக்கி மூக்கு ஓட்டைகளை வச்சுக்கிட்டானையா யாரு பயலா? அது ஒரே நேரத்தில் 5-6 யானை தள்ளுவேன், இது ஒரு யானை. ஐயா 4000 நம்ம 500. இதோட வந்துட்டு உங்க முகத்துல முடிச்சிட்டு தப்பு சொல்ற சாமி, ஏதாவது நாங்க போயிட்டு சொன்னோமா? எப்படிடா சொல்லுவீங்க? ஏய் ஏய், உங்களை பார்த்தேன்னு சொன்னேன், கதை முடிஞ்சு நான் சொன்னேன். முன்ஜென்மத்துல நான் மன்னர், நீ மந்திரி, சரி இவர் காவலர். நீ என்கிட்ட 4000 ரூபாய் கடன் கேட்ட. உண்மை. ஆமா ஆமா உண்மை. நான் போய் 5000 வாங்கிட்டு வர சொன்னா 1000 ரூபாய் கம்மியா இருக்குன்னு நீ வாங்கிட்டு வரலாங்க. ஆமா எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல இருந்தாலும் அடுத்த ஜென்மத்துல கேட்டோம்னே சொன்னேன். உண்மை. சாட்சியா? முன் ஜென்மத்துல போட்ட மன்னர்கள் போட்ட ஜென்மத்துல 3 பேரும் செத்து போயிட்டான். அடிச்சு கொண்டு விட்டாங்க. மறுபடியும் பிறந்தான் பெருமாள் காசி அரியவை தொடராச்சு. இப்ப நீங்க காவலர் நாரதர் பலவாத்தியம் எல்லாம் உண்மைதானே? உண்மைதான். போன ஜென்மம் 4000 வாங்குறது உண்மை. மறுஜென்மம் எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல கொடுக்கணும்னு சொன்னது உண்மை. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். ஆமா, அது அடுத்த ஜென்மத்திலே கட்டுறோம்னு இல்லை. அதுக்கு சாட்சியான்னு கேட்டேன். நான் தான் வாங்கினியா? ஆமா. சாட்சிகள் போட்டியா? ஆமா. போன ஜென்மம் 4000 கட்டினியா? கட்டல. ஏன் கட்டல? நான் செத்து போயிட்டேன், அப்புறம் எப்படி கட்டுவான்? மறுஜென்மத்தை கட்டுறோம்னு சொன்னியா? இப்ப நீ யார பிறந்திருக்க? நான் அறியறேன், நீங்க பெருமாள் ராஜா ஒரு தர்றாரு. இப்ப யாரா இருக்க? காவல நீங்க நாரதன் ஒரு பதவாட்டி. போன ஜென்மம் 4000 வாங்கினீல்ல, அடுத்த ஜென்மத்தை கட்டுறோம்னு சொல்லல, அந்த 4000 போடுறான். என்னது இது? எது? இது உண்மையா பொய்யா? உண்மைதாயா? அப்ப 4000 குடு, மரியாதை வாங்க 4000 குடியா? இது கதைதாயாங்கறியா? அதே வந்தானே வேலையா வந்தானே 4000 பணத்தை குடு. பொய்ன்னு சொன்னாதான் காசு. உண்மைனா 4000 குடு. ஒத்துக்கிட்டீல? உண்மைன்னு சொன்னா எனக்கு தானே காசு. நான் வாங்குறேன்னு குடியா? நீ வச்சுக்க பந்தய காசு, எனக்கு வாங்குறேன்னு மட்டும் குடு. ஓ, இது அலைநிலையா இருக்கு. இது உண்மை நாள் நல்லா கேக்குற, பொய் நாள் நல்லா கேக்குற. பிரச்சனை வேணாம். நான் பாத்து உங்களுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? பேசாம ஐயோ ஐயோ பாராட்டு இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க. 2000 நாங்க. டேய், என்ன போற? கிட்ட 2000 இருக்கு. எவ்வளவு இருக்கு? 2000. ஆட்ட காசு கொடுத்தாச்சுல சொல்லுங்க. ஜெயிச்சதே? என்ன ஜெயிச்சியா? இப்ப இல்ல நான் கேக்குறேன், உங்க மகன் யானை எதுக்கு எதுக்குள்ள விட்டேன்? போட்டீங்களா? எங்க எல்லாம் பார்த்தா கேளும். சாமி யாருன்னு பாக்குறேன். என்ன செய்வா? ஏய், காத்த குடு. சட்டையை கட்டுறேன், குலகாரையா அவன் சட்டையை கட்டிட்டா டென்ஷன். நீ போயிரு, அவனுக்கு ஜிபே பண்ணி விடுறியா பணத்தை கூட போய். நீ போயில ஊருக்கு போயிருக்கியா, நீ சொல்லிட்டு அடுத்து கொண்டு விடுறேன். அவன் சட்டையை கட்டுறான். என்ன ஒரு புராணமே இருக்கு. என்னையா புராண? பெண்கள்லாம் சுமங்கலியா இருக்கணும் எங்க போய் வைக்கிறாங்க, ஆண்கள்லாம் சுமங்கலியா இருக்கணும் இங்கே வைக்கணும். இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். கேட்க உங்க பிரச்சனை என்னங்க? பணம் வேணும். பணம் வேணும். காசை கொடுத்துடாது தோற, டென்ஷன் ஆயிடுவேன். காசு வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு பணம் தானே வேணும். நீங்க நான் வைக்கிறேன் இந்த 4000 நான் வைப்பேன். பணம் வேணுமா வேண்டாமா? நான் எப்படி காசை மட்டும் எடுக்கிறேன்னு மட்டும் 4000 வைக்கிறேன். 5 எண்ணுவேன், அதுக்குள்ள எடுத்துட்டு ஓடிடணும். எடுத்து பார்த்துக்கோமா? உண்மையிலே உங்க அப்பா பிரம்மனுக்கு இங்க மாப்பிள்ளைனா நான் இந்த 4000 எடுத்துட்டு போயிடான். எடுத்தா அப்படி காசை எடுத்தா மணிக்கொட்டோட கையை விட்டேன். ஓகே பாருங்க, வைக்கிறேன். 5 எண்ணு அதுக்குள்ள எடுத்துடணும். 1 1 1.5 1 1/4 2 2.25 என்ன என்ன சிப்பு கையை வெட்டினு சொன்னாக்க ஓடிட்டான் அந்த ஆளு சாமியாரு. நம்ம 2 பேரும் ஜெபிச்சுட்டோம் பாத்தீங்களா? நம்ம இங்க என்ன காசு ஆனா விவரமா இருக்கீங்க. என்ன ஜெயிச்சுட்டான். ஆனா என்கிட்ட சொல்லிட்டு எடுக்கலாம். பரவாயில்ல எடுத்துக்கிட்டே அது உங்களோட காஞ்சா
என் பங்கு 500 கொடுங்க நம்ம போவோம் கிளம்பு. பங்கு 500 நீங்க என்ன பண்ணீங்கன்னு இப்ப உங்களுக்கு நான் 500 ரூபாய் நம்ம கொடுக்கணும். ரெண்டு செமிச்சோம்ல. எங்கடா சமைச்சேன்? காசை வைக்காதன்னு சொல்றேன். வெப்பேன்னு காசை நான் கொண்டு இங்க இருக்க முதுகுல அடிக்கணும்னு பேசாம போறேன். ஐயோ நெஞ்சில் அடிச்சேன்னு பேசாம போறேன். ஐயோ ஓஹோ வயிற்றுல அடிச்சேன்னு பேசாம போறேன். எங்க அடிச்சா தாண்டா நீ பேசுவேன்? நான் தான் பேசாம போறேங்க. முடிக்க அடிச்சா காசு கரண்ட் பிள்ளை எவ்வளவு? 4000. 5000 தானே. ஒரு கேள்வி இருக்க பதில் சொல்லுங்க. காசை வாங்கிக்கோங்க. என்னது 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க. காசு வேணாம் போ. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. மேற்கொண்டு 1000 அமைதி அமைதி. சாமி உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பஞ்சாயத்து தலைவர்லாம் அப்புறம் ஒரு பைத்தியம். பைத்தியம் நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஊரே கண்டுபிடிச்சிருச்சு. என்னன்னு குரூப்ல போட்டுட்டு வந்து அணி